ரீசெண்டா தான் ஐபிஎலோட மினி ஆக்ஷன் துபாயில நடந்தது. இந்த ஆக்ஷன் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய காசு புழக்கம் உண்டான ஒரு ஆக்ஷன் சொல்லலாம். இது வரைக்கும் எதுவுமே ஒரு பெரிய லெவல்ல எந்த அளவுக்கு ஏலம் நடக்குமோ அந்த அளவுக்கு இந்த மினி ஏலத்திலே நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நிறைய காசு கொடுத்து புது புது பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் போட்டி போட்டு அடிச்சுட்டு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹை ரேட் வந்து போட்டிருக்காங்க ஒரு சில வீரர்களுக்கு. சோ அதெல்லாம் என்ன, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, எந்தெந்த லெவல் விட்டுருக்காங்க, எவனை கழட்டி விட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வீடியோல பார்க்கலாம். எனிவே ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமே வேர்ல்டு கப் சொல்லிட்டு வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட் வேர்ல்டு வாழ்ந்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே பெரிய எதிர்பார்ப்பு என்ன, அடுத்து ஐபிஎல் வந்து எல்லாருமே வெறி கொண்டு காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஏலம் வந்து நடக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் தேவையான பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. புது புது பிளேயர்ஸ் மாத்தவங்க, டீமை கலைப்பாங்க. அப்பனா தானே டீம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏலம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப ரீசெண்டா துபாயில இருக்க கொக்கோ கோலா ஹவுஸ்ல வந்து ஏலம் வந்து நடந்தது. இந்த ஏலம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய காசு வந்து மினி ஏலத்திலே போட்டு நிறைய வீரர்கள் வந்து போட்டி போட்டு எடுத்திருக்காங்க. சோ அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவங்களதான் கண்ணு முண்டு தெரியாம போட்டு காசு போட்டு அள்ளி போட்டு எடுத்திருக்கானுங்க. பிகாஸ் ஆஃப் இப்ப நடந்த வேர்ல்டு கப்ல வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப் பண்ணி பயங்கரமா விளையாடி வின் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு இருந்தது. இதுல அதிக ரேட்டுக்கு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கோடிக்கு இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எடுத்திருக்காங்க. அவர் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வாரே உள்ள வந்து கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா குஜராத் ரைடர்ஸும் சரி கொல்கத்தா ரைடர்ஸும் சரி ரெண்டு பேருமே போட்டி போட்டு வந்து இவருக்கு வந்து பெட் கட்டியிருக்காங்க. இவர் வந்து ஏலம் போட்டிருக்காங்க. குஜராத் வந்து 20 கோடி வரைக்கும் சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா 24 கோடி கொடுத்து மொத்தமா இவர் தூக்கிட்டாங்க மிச்சல் ஸ்டார்க்க. 2018 அதே கேகேஆர் தான் அவரை வெறும் 9 கோடிக்கு எடுத்தது. இன்னைக்கு அதே டீம் அவரை 24 கோடிக்கு எடுக்குது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா வேர்ல்டு கப்ல பயங்கரமா விளையாடி அதோட இம்பாக்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து 24 கோர்ஸ் இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் யாருமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போனதில்ல. சோ ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக காசு எடுக்கப்பட்ட வீரர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து வச்சிருக்காரு. ரெண்டாவது யாருன்னா அதே ஆஸ்திரேலியன் டீமை சேர்ந்த பேட் கமின்ஸ் தான். அவர் வந்து வேற யாரும் எடுக்கல, சன்ரைசர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அவரையும் சரி ஹெட்டையும் சரி இந்த ரெண்டு பேருமே சேர்த்து 27.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பிளேயருமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஆப்பு வச்ச பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா விளையாண்டாரு, அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அவன் பாட்டு விட்டு தள்ளிட்டு இருக்கிறான் ரன்னை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினவர் வேர்ல்டு கப் ஃபைனல்ல. சோ அந்த ரெண்டு பேர்த்தையுமே சன்ரைசர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த ஆக்ஷன்ல மேக்சிமம் அதிக ரேட்டுக்கு போன வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான். இதுல வந்து பேட் கமின்ஸும் சரி மிச்சல் ஸ்டார்க்கும் சரி ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பேட் கமின்ஸ் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மிச்சல் ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம், ரைட் லெஃப்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 20 கோடிக்கு மேல, அவர் 24 கோடி. ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் டீம் தான். இந்த ஏலத்துல எனக்கு வந்து ஒரு சங்கட்டமான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா நம்ம வார்னருக்கு சன்ரைசர்ஸ் பண்ண கூத்து தான். என்ன அப்படின்னா பேட் கமின்ஸ் அப்புறம் ஹெட் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சன்ரைசர்ஸ் வந்து டீம் எடுத்திருக்காங்க. சோ எடுக்கிறதுக்கு அவங்க வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல ட்விட்டர்லயும் சரி அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இது ரெண்டுலயும் வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்க. சோ அதை வச்சு இவர் வார்னர் போய் அவங்க ரெண்டு பேருக்கு விஷ் பண்ண போயிருக்காரு. விஷ் பண்ண போறப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ரெண்டுலயுமே வார்னரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதையும் போஸ்டா போடுறானுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா, உங்க டீமுக்காக உயிரை கொடுத்து விளையாண்ட வேண்டாம வார்னர் வந்து சும்மா இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க டீம்ல விளையாண்டு ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப்பை வாங்கி கொடுத்ததே அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்து பிளாக் பண்றேன்னா உனக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கும்? ஏன்னா உனக்குன்னு இருக்க ஃபேன்ஸ் வார்னர் வச்சு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப நீ அவனையே பிளாக் பண்ண அப்படின்னா உனக்குலாம் அறிவு இருக்கணும், இல்லைன்னா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன். வார்னர் ஆல்ரெடி கடுப்பாயிட்டாரு. நீ சன்ரைசர்ஸ் கூட மேட்ச் நடக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு வந்து என்ன ஆப்பு வைக்க போறாரு அப்படின்னு. இவ்வளவு மோசமெல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க. சோ அதோட இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா நம்ம ரோஹித்தை வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ல இருந்து தூக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வந்து காசு கொடுத்து எடுத்து ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து கேப்டனா போறோம்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா போட்டிருக்காங்க. இந்த ஏலத்துல நம்ம அம்பானி கிட்ட போயிட்டு ஒருத்தன் கத்தி இருக்கான், ஏன் ரோஹித்தை கேப்டனா போடு, ஹர்திக் பாண்டியா தூக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த ஆதரவு இருக்கும். ரோஹித் வந்து ரொம்ப நாளாவே மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டவர், 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காப்ல. சோ அப்படின்னு இருக்கப்ப அவரே கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும், அவருக்கு என்னாச்சு நல்லா விளையாடலாமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேர்ல்டு கப்பும் பாத்துக்கோங்களேன், நல்லா தான் பிளே பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. சோ அப்படிப்பட்ட நல்ல பிளேயர் வந்து ஏன்டா தூக்குனீங்க கேப்டன் கேட்டதுக்கு அவர் சிரிச்சு சொல்லிட்டாரு,
நாங்க வந்து ரோஹித் சர்மா பேட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்க ரோஹித் சர்மாவை பேட்டிங்காச்சும் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கான பேரை நீங்களே எடுத்துக்க போறீங்க. எனிவே இந்த ஐபிஎல்ல இந்த மாதிரி தான் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. சரி, என்னன்ற ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் அதிக ரேட்டுக்கு போனது யாரு? மிச்சல் ஸ்டார்க்கு. செகண்ட் வந்து பேட் கமின்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன 7 கோடி 8 கோடி அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. சென்னை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சின்ன இளைஞர்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மும்பரமா. சரி, சென்னை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு இன்னொரு புதிய மாற்றமா எனக்கு தெரியுது. இந்த வருஷம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இது ஒரு சின்ன ஏலம் தான். இதோட பெரிய ஏலம் வந்து ஃபியூச்சர்ல வரும். அது எப்ப நடக்குது அப்படின்ற அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப், அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். சோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.